ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து எஸ்டர்டே தான் ஈவினிங் வந்துருந்துச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா பாப்பா. வந்து ஒரு 3 ஐட்டம் போட்டிருந்தோம். இது மட்டும்தான் வந்திருக்கு. பேலன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் போல் இருக்குது. மண்டே அந்த மாதிரி வரும் போல் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அமேசானில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. இதில் பார்த்தா பாக்ஸ் பார்க்கும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது, பாக்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஐட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. வித் ஸ்பூனோடு வருது பாருங்கள். அழகாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸ்பூனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதாவது இந்த மசாலா ஐட்டம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து நான் என்ன பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கருவேப்பில் மல்லி இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து வித் ஸ்பூனோடு வந்திருக்கு. ஸோ வந்து அதில் நம்ம மல்லி அதெல்லாம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பூன் தேவைப்படாது. ஸோ அதான் யோசனையாக இருக்குது. நீ என்ன பண்ணலான்னு நீ தான் யோசித்து ஏதாவது பிளான் பண்ணி வைக்கணும். நமக்கு பாருங்கள், அப்படியே லிட்டோடு வந்திருக்கனால மொத்தமாக செட்டாக அப்படியே லிட்டு வந்திருக்கு. ஏதாவது மசாலா ஐட்டம் போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி நம்ம ஏதாவது போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து காஃபி தூள், டீ தூள் அந்த மாதிரி வந்து ஏதாவது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்குது. அதனால் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். வெளியிருந்து பார்க்கும்போதே யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த லிட்டுமே பார்த்திங்கன்னா செம குவாலிட்டி சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் குட்டியாக இருந்தது. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இது உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா. ஸோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து வைக்கணும். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 140 ரூபீஸ் தான். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பர். ஆனால் வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அப்படி இல்லைனா இந்த பருப்பு அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். கடுகு அந்த மாதிரி ஐட்டம் போடுறதுனா கூட போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனோட தானே இருக்குது. அதனால் வந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம யோசிச்சுட்டு நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து இந்த ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இப்போ காலையில் தான் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். லஞ்சுக்கு இனி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்துருந்தது. பாப்பா அவங்க பிரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் சரி நம்ம பிரித்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். 140 ரூபீஸ்க்கு உண்மையாகவே ஓகே தான். ஓகே வாங்க இப்போ போய் நம்ம கிச்சனில் போய் நமக்கு என்ன ஒர்க்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மார்னிங் வந்து டிஃபன் வேலையை மட்டும் முடிச்சிருக்கோம். லஞ்சுக்கு இனி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். காலையில் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு மீதி இருந்த இட்லி எடுத்து வச்சாச்சு. இட்லி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. சாம்பார் தான் வச்சுருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிக்கன் கழுவி நம்ம சமைக்கிற வேலையை ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இனி வந்து டக்குன்னு வந்து நம்ம சமையல் வேலையை பார்த்துட்டு வேலையை முடிப்போம். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வந்து நான் கழுவியாச்சு. பாத்திரத்தை கழுவிட்டு சிக்கனையும் வந்து கழுவி எடுத்துட்டேன். பாதி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், பாதி குழம்புக்கு வந்து நான் வந்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் வந்து நான் வந்து உரித்து வச்சாச்சு. இனி இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து குழம்பு வச்சிட வேண்டியதான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஃப்ரை அதே மாதிரி குழம்பு ரெண்டுக்குமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம ஒர்க். அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் போடலை. சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, ஆல்ரெடி போட்ட ரெசிபினால் நான் வந்து அதை ஃபுல்லாக எடுக்கலை. சரி, இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டி விட போகிறேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டா இன்றைக்கோட ஒர்க்கு வந்து நமக்கு முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.